சார் நான் என்ன எல்லாருமே யாரு இல்ல எப்படி தப்புன்றீங்க? என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க சார். கேலியே பண்ணி கேள்வியில கேட்டோம். இல்ல இல்ல அதான் தவறு. பெரியவங்கள்ட்ட சின்னவங்க தான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். உங்க கேள்வியை தான் நான் பதிலாக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். என்ன இப்போ சமீபமாக ஒரு பெரும் சர்ச்சை. அதுக்கு காரணம் நான் இல்லை, அந்த நடிகை கௌரி கிஷன் தான் காரணம். ஏன்னா நான் கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வி. அதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யார் என்னங்கிறத சொல்லிடுறேன். நான் ஒரு 32 ஆண்டுகளாக 93 அதுலேருந்து இன்னைய வரைக்கும் பத்திரிகையாளராக இருக்கேன். நான் வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை தான். டெய்லி, தினமலர், தினமணி, தினம் தந்தி, இப்படி எல்லா பத்திரிக்கையிலையும் வேலை பார்த்துருக்கேன். பேரை சொல்லலாமான்னு கூட தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விகடனை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலையும் வேலை பார்த்துருக்கேன். ப்ரெஸ் மீட்டையும் முடித்த பிறகு தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த 2வது ப்ரெஸ் மீட்டில். முதல் ப்ரெஸ் மீட்டில் நான் கேட்டது, இப்படி தூக்கி சுற்றுனீங்களே என்ன விட்டுருப்பாங்கன்னு சிரிச்சுட்டு கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஹீரோ இவங்கெல்லாம் எனக்கு அக்கா மாதிரின்னு நான் உள்ளே வர்றப்போ யாரோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார். இவங்க எனக்கு அக்கா வயசு உடையவங்க அப்படின்ற மாதிரி. அப்போயே அந்த ஹீரோயினோட முகம் மாறிடுச்சு. அந்த பொண்ணுக்கு கோபம் காட்ட நினச்சது ஹீரோ கிட்ட. ஹீரோ தான் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் ஐ திங்க். என்ன புதுமுக ஹீரோ நல்லா நடிச்சிருந்தார். இந்த பொண்ணு நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, இந்த நடிகையும் 96 நாயகியும். இவங்க இது எல்லாமே பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களோன்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் இல்லை. அப்போது நான் கேட்டது அந்த ஹீரோ கிட்ட, இந்தமாரி இவங்கள்ட்ட நான் என்னங்க கேட்க முடியும்? டொனால்டு ட்ரம்ப்பை பற்றியும் பிரதமர் மோடிஜி பற்றியும் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவங்கள பற்றியும் கேட்க முடியுமா? இவங்க என்ன விஜய் மாதிரி அரசியலுக்கு வந்துட்டாங்களா என்ன? சினிமாவில் இன்னமும் மரத்தை சுற்றி டூயட் பாடுறதும் ஹீரோ ஹீரோயினை தூக்குறதும் தான் இன்னமும் காட்சிப்படுத்திட்டீங்க. இந்த படம் கூட க்ரைம் த்ரில்லர் படம், இதுலேயும் நீங்கள் டூயட் வைக்கிறீங்க. அப்போ நான் கேட்குறேன் அந்த கேள்வியை, தூக்குனீங்களே என்ன வெயிட்டோ? அதுவும் நீங்கள் அக்கான்னு சொன்னீங்க. டைரக்டர் வேறு ஹீரோயினா கிடையாது, படம் முழுக்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. ஆனாலும் அந்த பொண்ணோட வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்குறேன். தூக்குனதுனால நான் விஜயகாந்த், சரத்குமார் இவங்களோட காலத்துலேருந்தே இருக்கேன். அவங்களாம் தூக்கிட்டு வந்து, எப்பா தூக்க முடியலப்பா, அவ்வளோ வெயிட்டுப்பா, எப்பா இப்படிப்பா. இந்த ப்ரெஸ் மீட்டு என் சீனியர்கள்லாம் கேட்டதை நான் பார்த்துருக்கேன். நானும் பல கேள்விகளை கேட்டிருக்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த வெயிட்டு கேட்டதில் என்னங்க தப்பு? இந்த பொண்ணுக்கு ஒன்று அவர் அக்கான்னு சொன்னதில் கோபம் முகம் மாறிடுச்சு இந்த கௌரி கிஷனுக்கு. அடுத்து 2வதாக அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் டேரக்டர் இவங்க ஹீரோயினே இல்லை எதுன்ட்டு இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை தாக்கி இந்த நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிடுச்சு. இங்கே கேள்வி கேட்டால் அங்கே அவர் பதில் சொல்கிறார், நான் ஜிம் பாடி சார், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டார். இது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து ஒரு நாள் கழித்து பார்த்தா இந்த சினி உலகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் அந்த நிருபர் கேட்குறாரு. அதாவது காம்பயர் நிருபர் கிடையாது, அவர் ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் இன்னமும் கேள்வி கேட்டுட்ருக்காங்களா? அவர் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி, அவர் ப்ரெஸ் பீப்புளில் நாங்கள்லாம் ப்ரெஸ் பீப்புள் மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போது இந்த அம்மா நீங்கள் இந்த கேள்வி கேட்டாக்கா ரொம்ப நன்றி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேள்வியை கேளுங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு அவர்கிட்ட. அவர் கேட்குறாரு, இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி, எனக்கே ரொம்ப அங்கே ஒரு மாதிரி இருந்தது, நான் அப்படி என்ன கேட்டேன்? வருத்தமாக இருக்குதுங்க. 32 வருஷம் இருந்திருக்கிறேன். இன்னைய வரைக்கும் இன்றைக்கி நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு கண்டன கடிதம், ஒரு வார்த்தை. நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளர். என்கிட்ட ஏன்பா அப்படியெல்லாம் கேள்வி கேட்குற அப்படின்னா நான் இந்த விளக்கத்தை காட்டியிருக்க போகிறேன். இதை இன்னொரு சேனலில் போய் ஸ்டூபிட் கொஸ்டின்னு, எனக்கு இவங்க தெரியாது, இவங்க ஒபிசிட்டிக்காக, உடல் பருமனுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, இவங்க மன உளைச்சலில் இருந்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது. அது இவங்களை பாதிச்சுட்டு இப்போ படத்தில் வழுக்கத்தில் சொட்டா அப்படின்னு ஏதாவது காமெடி பண்ணால் எனக்கு லைட்டாக ஒரு ஜர்க் உள்ளே போயிட்டு வரும். ஏன்னா எனக்கு அந்த குறைபாடு இருக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கு என்னுடைய கேள்வி பாதிச்சிருக்கும் போல் இருக்குது. அப்படி இவங்க நினச்சிருந்தா அங்கேயே இந்த மாதிரி கேட்காதீங்க, இது என்னங்க கேள்வி, இல்லை இதை எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்க, வெயிட்டை சொல்ல மாட்டாங்க, வயசு சொல்ல மாட்டாங்க, அப்படி போயிருக்கலாம். இதை விட்டு வேறு சேனலில் போய் இவங்களே சொல்லி அந்த சேனல் காம்பயரை பேட்டி எடுக்க, இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து பாராட்டி. சார் சார் அங்கேயே அந்த பொண்ணு சிரிச்சுட்டு தானே போச்சு. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? யாரு நேத்தி தாங்க பேசவில்லை. நேத்தி சார் ப்ரெஸ் ஷோ முடிஞ்ச பிறகு நேத்தி தான் பேசவில்லை. அன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய அந்த பொண்ணுட்டையும் கேள்வி கேட்டோம் சார். அன்னைக்கு ப்ரெஸ் மீட் இந்த ப்ரெஸ் நண்பர்களை கேளுங்க. என்ன சார், நான் ஏன் சார் தெரிவிக்கணும்? எனக்கு ப்ரெஸ் மீட் வர்றப்போ தான் நான் கேள்வி கேட்க முடியும். நான் எப்படி எதுக்கு என்னை தப்பாக பேசிட்டாங்க, என்னை தப்பாக பேசிட்டாங்க நான் ஏன் தெரிவிக்கணும்? தப்பாக அடுத்து நம்ம முன்னாடி தானே நிற்கிறாங்க. எதுக்கு இது நான் வேணும்னு எப்படி பண்ணதான் நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி நான் வேணும்னு பண்ணதான் சொல்லுவீங்க? ஏன் என்னுடைய பேனரை கிழிச்சிருக்கிறாங்க,
பட் அவங்கள நான் தப்பாக பேசினதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி வேணும்னு பண்ணதான் ஆகும்? வேணும் சார். எல்லாம் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற டெய்லி பேப்பர் எடுத்து பாருங்கள் சார். முதல் கொஸ்டின் நட்சத்திர பேட்டின்னு ஒரு பிரபல டெய்லியில் வருது. அதில் முதல் எடுத்தோடனே எடை உங்கள் உயரம் என்ன, அதுக்கப்புறம் தான் மற்ற கேள்விகள் எடுத்து வேணா இப்போ சாம்பிள் காட்டவா? நானும் 32 வருஷமாக பத்திரிக்கை, 30 வருஷம் பத்திரிக்கை இருந்து 25 வருஷம் பத்திரிக்கை வந்து இப்போ 7 வருஷமாக தான் யூடியூப் சார். அவர் தூக்கி சுற்றுறாரு சார். அப்போ தானே படத்துக்கு நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் தேவை இருக்குது? இங்கே ஏன் ப்ரெஸ் மீட் நடத்தணும் தேவை இருக்குது? படம் பாட்டே ரிலீஸ் ஆகட்டுமே, எந்த மீடியாவிலையும் வராமல் இருக்கட்டுமே, என்ன தேவை இருக்குது? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பாடி ஷேமிங்கே பண்ணலையேங்க. ஏங்க சார், நீங்கள் இப்போ வந்தீங்களா? அந்த பொண்ணை ஹீரோ அக்கான்னாரு. நான் ஒரு வீடியோ காமிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பொண்ணை ஹீரோ அக்கான்னாரு. அந்த பொண்ணுக்கு அங்கேயே முகம் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் என்ன கேட்டேன், உங்களை ஹீரோ அக்காங்கிறாரு டைரக்டர், நீங்கள் ஹீரோயினே இல்லை, கொஞ்ச நேரம் தான் வருவீங்க, ஹீரோயின்னா படம் முழுக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் சொல்லி இப்படிலாம் சொன்னாலும் நீங்கள் அந்த டூயட்டில் வந்து தூக்கி சுற்றுறீங்க. எவ்வளோ வெயிட் இருந்தாங்க இதை கேட்குறது? ஆமாம், இது உடல் சார்ந்தா இல்லையா? நேற்று கேட்டோம் பாருங்க சார். நேற்று இல்லையா அவர் சார், அங்கேயே அவர் தான் நான் வந்து ஜிம் பாடி எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்றாரு. பெரிய வெயிட் பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாரு சார். இது இன்னைக்கு இல்லை, நீங்கள் இன்னைக்கு ஃபீல்டுக்கு வந்தீங்க. சரத்குமார் விஜயகாந்த் காலத்துலேருந்தே இந்த கேள்விகள் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் காலத்துலேருந்தே இருக்குது. ஏன் அன்னைக்கு கேட்கல? இன்னைக்கு இதை வந்து பிரபகண்டா படுத்துறாங்க, நம்ம கேட்குறோம் சார். ஹீரோயினை தூக்குனா ஹீரோட்ட கேட்குறோம் சார். ஹீரோவை தூக்குச்சுன்னா ஹீரோயின்ட்ட கேட்போம் சார். ஆமாங்க, என்ன தப்பாக கேட்டேன்? ஏங்க இவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அவங்க இப்போ நான் அதான் சொன்னேன், எனக்கு சொட்டை வழுக்கன்னு படத்தில் கமெண்ட் வந்தால் கொஞ்சம் முணுக்குன்னு ஒரு கோவம் வரும். அடுத்த நிமிஷம் அதை மறைஞ்சு போயிடும் நம்மளுடைய மெச்சூரிட்டி. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு. ஆமாம், எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் தவறே பண்ணாமல் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்லை இல்லையே சார். நான் இவங்க ஒபிசிட்டி இல்லையே, ஒபிசிட்டி பிரச்சனை நேற்று தானே தெரிஞ்சது, அன்னைக்கு தெரியாது. எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பாக கேட்கலையே, எல்லாரும் கேட்குற கேள்வியை தானே நான் கேட்டிருக்கேன். ஏங்க இப்போ என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டோம், அதுக்கப்புறம் நான் கேட்குறேங்க. ஏங்க கேள்வி கேட்குறது தானேங்க பத்திரிகைக்காரன் வேலை. நீங்கள் என்னத்துக்கு வரீங்க? நீங்கள் இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறீங்க, ஒன்று நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்க நான் சொல்ல முடியுமா? இது தப்பு சார். நான் மாற்றல, சமூக ஊடகங்கள் மாற்றுது. இங்க இருக்கிற ஊடகங்கள் இல்லைங்க. இங்க சார், இங்க இருந்து அது ஃபாலோ அப் ஆகி போகுது சார். இங்க வர்றது இங்க NDTV டெய்லி வராங்களா? இல்லையே. இந்த இல்ல டைவர்ட்டுக்கு இல்ல. ஆமா, இந்த கேள்வி அவங்க கேட்க சொல்ல சார். கேள்வி ஏதாவது கேளுங்க. ஏன்னா நான் நல்ல கேள்விகள் தான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். 32 வருஷமா என் கேள்வியை தான் எடுத்து எல்லா மீடியாவிலையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கேள்வி சர்ச்சையாயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, அந்த பெண் காரணம். அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் ரெடிங்க. அவங்க போய் இன்னைக்கு கமலா தியேட்டர்ல பேசியிருக்காங்க, ஒரு சேனலாக பேசுறாங்களே. எப்படி ஏங்க ஒரு பத்திரிகையாலாம் இத்தனை மீடியா கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னை வந்து டோட்டலாக ஸ்டூபிட் கொஸ்டின் கேட்டதுக்கு நான் மன்னிப்பு. நேற்று தான் நான் அவங்கள பாடி ஷேமிங்க்கு பேசினேன். என்ன தெரியுமா? அதுவும் அவங்க உணர்வு. மேடம், எடை கேட்டது பாடி ஷேமிங் இல்லை. இன்றைக்கி கேட்டேன் பாருங்கள், 2 பேரும் ஏன் ஜோடியாக போட்டிங்க? இவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்கார், இவங்க இவ்வளோ குள்ளமாக இருக்காங்க, ஏன் ஜோடியாக போட்டிங்கன்னு டைரக்டர் கேட்டான். அப்படி பார்த்தாங்க. அப்போ தான் இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன் தெரியுமா? இது தாங்க பாடி ஷேமிங்கு. அன்னைக்கு நான் கேட்டதில் எந்த பாடி ஷேமிங்கும் இல்லை. முதல்ல தமிழை தரவாப்பட்டு, நான் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. பேஸ்ன்ற ஒன்று இருக்குது, தாய்மொழினா அது உள்ளார உள்ளது வேறு. எந்த வீடியோ? ஆமாம், பார்த்தேன். என்ன சொல்லுங்கள். யாரு சார்? நான் நிறுத்தின பிறகு அவங்க பேசல, போதும்ட்டாங்க சார். உங்களை ஒருத்தங்க அப்படி வந்து இப்போ ஸ்டூபிட்டா கொஸ்டின் கேட்குறான், சென்ஸ் இல்லாமல் கேள்வி கேட்குறான்னு 35 வருஷம் இருந்த பிறகு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வரும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வந்தது. அப்படி அது உங்கள் மனநிலைங்க. எனக்கு இன்னைக்கு தான் தெரிவிக்கணும்னு தோணுச்சு, தெரிவிச்சேங்க. சார் நான் என்ன, எல்லாருமே யாரு இல்ல, எப்படி தப்புன்றீங்க? என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க சார். கேள்வியே பண்ணி கேள்வியில கேட்டோம்.
சார் நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சார். கேலியே பண்ணல அவங்க சார். அவங்க வந்து விளம்பரம் கொடுக்கும்போது சார், ஒரு நிமிஷம் விளம்பரம் கொடுக்கும்போது எனக்கு இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட்டு, அவங்க ஒரு பயோடேட்டா அனுப்புறப்ப இவ்வளோ வெயிட் இவ்வளோ ஹைட் அனுப்புறது இல்லையா நடிகைகள் வாய்ப்பு கேட்குறப்ப? சார் இது தாக்கலே இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க, நீங்கள் இப்போ வந்தீங்க ஜி, இந்த வீடியோ பார்த்தீங்களா? நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா? சொல்லுங்கள். டைரக்டரும் ஹீரோவும், ஹீரோ அக்கா இல்லை சார், ஹீரோ அக்கான்ட்டாரு. அங்கேயே இந்த மாதிரி கோவம் வந்துருச்சு. அவர்கிட்ட காட்ட முடியாதுல்ல, என்கிட்ட காட்டுது. அதான் அந்த ஸ்பாட்டில் காட்டல, அங்கே நல்லா சிரிச்சுட்டு தான் போச்சு. இங்கே இருக்கிற மீடியாக்காரங்க அத்தனை பேரும் அங்கே இருந்தாங்க. அன்றைக்கி சிரிச்சுட்டு போச்சு. அப்படிங்க போச்சு. அவங்க தம்பியாக நினைக்கலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இவங்க தான் பேச சார், இவங்க தான் பேச வேண்டியதெல்லாம் இப்போ யூடியூபாக போய் பேசிட்டாங்களே. புரியுதுல்ல உங்களுக்கு? இவங்க தான் பேசிட்டாங்களே, நான் தானே பேசணும். அப்போ நேற்று எனக்கு மைக் சார் அவங்கள டார்கெட், நான் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல சார். திருப்பி நான் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல. கேட்டது நான் ஹீரோ தூக்குனேன். இந்த ப்ரெஸ் மீட் வந்து என்னை பற்றி நானும் ஒரு மீடியாக்காரன் 32 வருஷமாக நான் வேலை பார்க்காத பத்திரிகை இல்லை அப்படின்றப்போ என்னையே தாக்குற அளவுக்கு நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாக்களில் செய்தி போடுறீங்க. என்ன அது வந்து என்னன்னு உண்மையை தெரிஞ்சுட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறது தான். நான் கேட்டது ஹீரோ கிட்ட ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக கொஸ்டின். அந்த அம்மாவுக்கு 2 விஷயத்தில் டென்ஷன் ஆச்சுங்க. நான் கேள்வி கேட்டோன்னா மீடியா அத்தனை பேர் சிரித்தாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹாஸ்யமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்குற ஆள் அது வழக்கமாக நடக்கும். அதுக்கு மொழி புரியாததுனால உடனே அவங்க சென்னையில் தான் படித்தாங்க, தமிழில் படித்தா. எனக்கு கூட நான் ஊட்டியில் படித்தேன், மலையாளிஸ் தான் என் ரூம்மேட்டு, எனக்கு மலையாளம் தெரியும். பட் மலையாளத்தோட உள்ளர்த்தம் தெரியுமா எனக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. அதை புரிஞ்சிக்காதனால தான் உங்களுக்கு இந்த கோபம். கேட்டது ஹீரோ, கோவப்பட்டது என் மீது. இதுதான். இப்போ வந்து இப்போ விமர்சனம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க பாதிக்கப்பட்டா உங்களால உணர முடியுது, உங்களாலையும் பாதிக்கப்பட்டீங்க நீங்களே சொல்றீங்க. ஆமா சரி, ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களுடைய சின்ன வயது அவங்க. ஆமா, நீங்க தங்கச்சியா நினைச்சு ஒரு சாரின்னு ஒரு கேட்கலாம்ல. ஒரே கேள்வி. நீங்க உங்க கேள்விக்கே வரேன். ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னோட சின்ன வயசுக்காரங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணுமா, பெரிய வயசுக்காரங்க மன்னிப்பு கேட்கணும்? இல்ல அதான் தவறு. பெரியவங்கள்ட்ட சின்னவங்க தான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். உங்க கேள்வியை தான் நான் பதிலாக்குறேன். சார் நான் ஏன் கேட்கணும்? நான் தவறு பண்ணியிருந்தேன், அவங்க தான் தவறு பண்ணியிருக்காங்க, இதை ப்ரொபகண்டா படுத்திட்டு இருக்காங்க. நான் தவறே பண்ணல, நான் சாதாரணமான கொஸ்டின் சார். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த கேள்வியில் என்ன தப்புன்னு கேளுங்க சார். எனக்கு ஈகோவே இல்லையே. ஏன் என்ன இதை அந்த நடிகைகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார். அந்த நடிகையை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் அடுத்து கேட்குறேன். அவங்க கேட்கட்டும். ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்களுக்கு மார்க்கெட் எல்லாம் மார்க்கெட்டை டெப்த் பண்ணிக்கிறதுக்காக இதை பெருசு படுத்திட்டு இருக்காங்க. இந்த படம் ஒண்ணுங்கிறதுக்காக பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்க நம்மள அதர்ஸா நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. மேடையில் மட்டும் பத்திரிகையாளர்களால் தான் எல்லாம் பேசிட்டு நம்மள அதர்ஸா நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இல்லை ஒரே ஒரு விஷயம் இதில் எனக்கு வந்து யாரோ கண்டனம் தெரிவித்தாங்க, அதெல்லாம் வருத்தம் இல்லை. ப்ரெஸ் கிளப்லேருந்து கண்டனம் வந்தது. எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. ப்ரெஸ் கிளப்புங்கிறது பத்திரிகையாளனோட நலனுக்கு. என்னகிட்ட நான் தப்பே பண்ணியிருக்கிறதா அவங்க நினச்சாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு விளக்கம் கேட்டிருக்கணும். ப்ரெஸ் கிளப்புங்கிறது நமக்கானது. அது நடிகர் சங்கமாக செயல்பட்டுருக்குது. இது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இதே ப்ரெஸ் கிளப்பால் தான் நான் உயிர் பழைச்சேன் 2வது கொரோனா அலையில். அப்போ இருந்த அந்த பாரதி தமிழன்கிற அந்த செயலாளரோ தலைவரோ அவர் என்னை யாருன்னே தெரியாது. நான் ப்ரெஸ் கிளப் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெம்பர், அப்புறம் புதுப்பிக்காமல் விட்டேன். அவர் உட்காந்த வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து என்னை தூக்கிட்டு வந்து ஜிஹெச்சில் சேர்த்து அருமையான ட்ரீட்மெண்ட்டு இதே டிஎம்கே கவர்மெண்ட்டில் வேறு லெவலில் இருந்து எம்பி மினிஸ்டர் எல்லாம் பேசினாங்க. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு நான் தப்பானவனாக தெரிஞ்சுட்டேனேங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் நீங்கள் கேட்டீங்க.